Good morning, students. Today we are going to see Unit 9 Entrepreneurship Development. This unit contains 3 chapters: Elements of Entrepreneurship, Types of Entrepreneur, and the last one is Government Scheme for Entrepreneurial Development. Now let us see the elements of entrepreneurship. Now let us see the elements of entrepreneurship. Entrepreneur, தொழில் முனைவோர். தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகளை இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். தொழில் முனைதல். The term entrepreneurship denotes the process of setting up one's own business venture. ஒரு நபர் தனக்கு சொந்தமான ஒரு தொழில் நிறுவனம் ஒன்றை புதிதாக தொடங்கி அதனை ஏற்று நடத்துதல், அதுக்கு பேர் தொழில் முனைவு. The term entrepreneurship denotes the process of setting up one's own business venture. ஒரு தொழில் வினை ஒன்றை தொடங்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு தொழில் வினையை, ஒரு தொழில் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்துதல் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த தொழில் வினையை நடத்தக்கூடிய நபர் என்டர்பிரனர், தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். The person who established the business is termed as entrepreneur. Entrepreneur, who is an entrepreneur? The person who establishes the business is termed as entrepreneur. யார் தொழிலை தொடங்கிறதுக்கான முன்னோடி முயற்சிகளை எல்லாம் எடுத்து புதிதாக ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குகிறாரோ அவரே தொழில் முனைவோராக கருதப்படுகிறார். The output of an entrepreneurial process ends up in establishing an enterprise. அதாவது தொழில் நிறுவனத்தினுடைய இறுதி பகுதி, அதனுடைய விளைவு என்னன்னா ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குதலில் முடியும். அதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு நிதியை திரட்டி மூலப்பொருள்களுக்கு ஏற்பாடு செய்து பணியாளர்களை ஏற்பாடு செய்து அந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கான முன்னோடி முயற்சிகளை எல்லாம் செய்து இறுதியாக அந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்துதல் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. The output of an entrepreneurial process ends up in establishing an enterprise. அதனுடைய இறுதி விளைவு, தொழில் முனைவோன் எடுத்த நடவடிக்கைகளினுடைய இறுதி விளைவாக அந்த தொழில் நிறுவனமானது தொடங்கப்படுகிறது, அந்த வினை தொடங்கப்படுகிறது. என்டர்பிரனர்ஷிப் மீனிங். என்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவோர் என்பவர் யார்? Entrepreneurship generates employment opportunities to many people besides providing self-employment to the entrepreneur. அதாவது தொழில் முனைதல் அப்படிங்கிறது தன்னை தானே வேலையில் அமர்த்தி கொள்வது, தனக்கான வேலையை தேர்ந்தெடுத்து கொள்ளுதல், அதோடு கூட பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வினைக்கு பேர் தான் தொழில் வினை அப்படின்னு சொல்கிறோம். என்டர்பிரனர்ஷிப் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். நாட்டில் நிறைய தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஆகவே தொழில் முனைவோர் என்பவர் தன்னை வேலையில் அமர்த்தி கொள்வது மட்டும் இல்லாமல் நிறைய மனித வளத்தை பயன்படுத்தி கொள்கிறார். எனி பிஸ்னஸ் வெஞ்சர் ஸ்டார்டட் triggers a variety of economic activities like purchasing materials, creating employment opportunities and so on. இன்னொரு கோணத்தில் பார்க்க போனோன்னா அவர் நிறைய பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். தொழில் முனைவோருங்கிறவர் நிறைய பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். நிதியை திரட்டுகிறார், பணியாளர்களை பணிக்கு அமர்த்துகிறார், புதிய யுக்திகளை கண்டறிகிறார், ஒரு நிறுவனத்தை, ஒரு தொழில் வினையை தொடங்கி அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார். Thus, entrepreneurship become crucial role for overall economic development of a nation. அவர் பொருளாதார வளங்களை, நிலம், உழைப்பு, உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மனித வளம், அமைப்பாற்றல், இதையெல்லாம் செய்கிறதுனால நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த தொழில் முனைவோருங்கிறவர் வழிவகுக்கிறார். The entrepreneurship become crucial role for overall economic development of a nation. Entrepreneurship can be regarded as one of the 4 factors of production. உற்பத்தி காரணிகள் 4 சொல்கிறதில்ல, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன்.
இது நான்கையுமே பயன்படுத்துகிறவர் அந்த தொழில் முனைவோர். என்டர்பிரனர்ஷிப் கேன் பி ரெக்கார்டட் as ஒன் ஆஃப் த 4 factors of production, that is land, labor, capital. தொழில் முனைவோர், தொழில் முனைதல் என்பது உற்பத்தி காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நிலம், உழைப்பு, மூலதனம், அதோட அமைப்பாற்றல். அந்த தொழில் முனைவு, அமைப்பாற்றல்ங்கிற தொழில் முனைவு, இதுவும் ஒரு உற்பத்தி காரணியாக கருதப்படுகிறது. கான்செப்ட் ஆஃப் என்டர்பிரனர். Concept of entrepreneur. Entrepreneur has been derived from the French language. ஃப்ரெஞ்சில் உள்ள அந்த மொழியிலிருந்து உள்ள ஒரு வார்த்தை தான் என்டர்பிரனருங்கிற வார்த்தை. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு நாட்டில் மியூசிக்கல் ஆர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர், கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர், அவரை தான் என்டர்பிரனர்னு சொன்னாங்க. அது எப்போனா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 1897 என்டர்பிரனருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி 1897 டிஃபைன்ஸ் அன் என்டர்பிரனர் ஆஸ் த டைரக்டர் ஆர் மேனேஜர் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர்கனைசஸ் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். இசை நிகழ்ச்சிகளை, இசை கச்சேரிகளை நடத்தக்கூடிய ஒரு நபரை, இசை கச்சேரிகளை நடத்தக்கூடிய மேலாளரை, அந்த நிர்வாகியை, அந்த இசையமைப்பாளரை தான் என்டர்பிரனர்னு 1897 சொன்னதான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலேயே இருக்குது. இந்த 16th century, 16ஆம் நூற்றாண்டில் த டேர்ம் வாஸ் அப்ளைடு டு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன். அதாவது இராணுவத்தில் முன்னாடி நின்று தந்திரங்களோடு போரிட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த இராணுவத்தினர், அவங்கள என்டர்பிரனர்னு சொன்னாங்க. 16ஆம் நூற்றாண்டில் அந்த முன்னாடி நின்று வெற்றிக்கு வழிவகை செய்து கொடுக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதியை அவங்க என்டர்பிரனர்னு சொன்னாங்க. இந்த 16th century the term was applied to military expedition. In the 17th century, 17ஆம் நூற்றாண்டில் அது கொஞ்சம் மாறுனுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, in the 17th century it was extended to cover civil engineering. 17ஆம் நூற்றாண்டில் பொறியாளர்கள், கட்டிடம் கட்டக்கூடிய பொறியாளர்கள், கட்டிடத்தை வலுவாக கட்டக்கூடிய, வலுப்படுத்தக்கூடிய, பாலங்களை கட்டக்கூடிய அந்த பொறியாளர்களை உற்பத்தியில் ஈடுபட்ட அந்த பொறியாளர்களை என்டர்பிரனர்னு சொன்னாங்க. இந்த 17th century it was extended to cover civil engineering activities such as construction and fortification. fortificationனா வலுவூட்டுதல், வலுவான கட்டடங்களை கட்டக்கூடிய, பாலங்களை கட்டக்கூடிய அந்த பணியையும் என்டர்பிரனர், அது செய்கிறவரை என்டர்பிரனர்னு சொன்னாங்க. இட் வாஸ் ஒன்லி இன் த 18th century, 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த என்டர்பிரனர்ஷிப்புங்கிறது பொருளாதாரத்தில் கொண்டு வரப்பட்டது. இட் வாஸ் ஒன்லி இன் 18th century the term entrepreneurship was used in economics. பொருளாதாரத்துறையில், பொருளியலில் இந்த என்டர்பிரனர், தொழில் முனைவோருங்கிறது 18ஆம் நூற்றாண்டில் தான் அது பயன்படுத்தப்பட்டது. என்டர்பிரனர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு, தொழில் முனைவோரை 3 வகையாக பிரிக்கலாம். என்டர்பிரனர் ஆஸ் ஏ ரிஸ்க் பேரர், என்டர்பிரனர் ஆஸ் ஏ ரிஸ்க் பேரர், இடரை ஏற்கின்றவர். என்டர்பிரனர் ஆஸ் அன் ஆர்கனைசர், என்டர்பிரனருங்கிறவர், தொழில் முனைவோருங்கிறவர் ஒரு ஏற்பாட்டாளர், அமைப்பாளர். என்டர்பிரனர் ஆஸ் அன் இன்னோவேட்டர், ஒரு புதுமை பித்தர், புதுமையை புகுத்துபவர். There are 3 types of 3 classifications in the entrepreneurs. The first one is entrepreneur as a risk bearer. என்டர்பிரனருங்கிறவர், தொழில் முனைவோருங்கிறவர் இடர் ஏற்பாளராக இருக்கிறார். ஆமாம், ஒரு தொழில் நிறுவனத்தை அவர் தொடங்குறார் அப்படின்னா பெரிய விஷயம். ஒரு சில பணிகளை மட்டும் அவர் செய்கிறதில்ல, நிறைய பணிகளை அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதற்கான திட்டங்களை தீட்டி, பொருளாதார வளங்களை இணைத்து, நிலம், உழைப்பு, மனித ஆற்றல், அப்புறம் மூலதனம், அந்த பொருள்களை, மூலப்பொருள்களை முடிவடைந்த பொருள்களாக மாற்றுவது, அதை சந்தையிடுதல், லாபம் ஈட்டுதல், அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய காரியமாக இருக்குது. ஆகவே அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கும்போது நிறைய சிரமங்களை கடந்து
இறுதியாக அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கி நடத்தும் போது அவ்வப்போது ஏற்படக்கூடிய இடர்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். சப்போஸ் அதில் நஷ்டம் வந்தாலும் அவர் தான் பொறுப்பு, வேறு யாரும் அதில் பங்கிட்டு கொள்வது கிடையாது. அதனால் இடர் ஏற்பாளராக தொழில் முனைவோர் இருக்கிறார். ரிச்சர்ட் கேண்டிலியன், an Irishman, described the entrepreneur to be a person who assumes risk in the venture started by him. ரிச்சர்ட் கேண்டிலியன்கிற ஒரு ஈரானிய அறிஞர் சொல்கிறாரு, டு பி எ பர்சன் ஹூ அஸ்யூம்ஸ் ரிஸ்க் இன் த வெஞ்சர் ஸ்டார்டட் பை ஹிம். அவர் தொடங்கின அந்த வினையில் ஏற்படக்கூடிய நட்டங்களையும் அவரே தான் ஏற்றுக்கொள்கிறார். என்டர்பிரனர் ஆக்ட்ஸ் as an agent combining all factors of production to produce a product or service in order to sell at uncertain price in future. எதிர்காலத்தில் அந்த பொருள்களை விற்கிறதுக்காக சரியான விலையில் அந்த பொருள்களை விற்று லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு மூலப்பொருள்களை வாங்கி பணிகளை செய்து அதை முடிவடைந்த பொருள்களாக மாற்றி எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்பதற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நபரையே தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். என்டர்பிரனர் இஸ் எ பர்சன் ஹூ அண்டர்டேக்ஸ் the risk of uncertainty which cannot be insured or capitalized or salaried. இது நல்லா இருக்குது பாருங்கள். என்டர்பிரனர் இஸ் எ பர்சன் ஹூ அண்டர்டேக்ஸ் த ரிஸ்க் ஆஃப் அன்சர்டனிட்டி. அவர் ரிஸ்க் எடுத்துக்கிறார், இடரை ஏற்றுக்கொள்கிறார். எதிர்பாராமல் வரக்கூடிய இடர்பாடுகள், அவ்வப்போது ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள், பிரச்சனைகளை எல்லாம் அவர் துணிந்து எதிர்கொள்கிறார். நஷ்டம் ஏற்பட்டாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் இதை இன்சூர் பண்ண முடியாது. நட்டம் ஏற்படும், இதை ஈடுகட்டுறதுக்காக காப்பீட்டு நிறுவனங்களில் அவர் காப்பீட்டு திட்டாவணம் பாலிசி எடுக்க முடியாது. அப்புறம் கேபிட்டலைஸ்டு, இதை மூலதனமாக்க முடியாது, இதுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஆகவே என்டர்பிரனருங்கிறவர் எ ரிஸ்க் பேரர். இன் நட்சல் என்டர்பிரனர் இஸ் டிஸ்கிரைப்டு டு பி எ ரிஸ்க் பேரர். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், என்டர்பிரனர் ஆஸ் அன் ஆர்கனைசர். இவர் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால, ஒரு ஆர்கனைசேஷனை இவர் தொடங்குறதுனால இவர் அமைப்பாளராக இருக்கிறார். அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாளராக, அந்த ஏற்பாட்டை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டாளராக இருக்கிறார். அக்கார்டிங் டு ஜான் பேப்டிஸ்ட், entrepreneur is one who brings together various factors of production and creates an entity to produce a product or service and supervises and coordinates several functions in the process. ஜான் பேப்டிஸ்ட்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தொழில் முனைவோர் அப்படிங்கிறவர் உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து அதன் வழியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு பொருளை தயாரிக்கிறார் அல்லது சேவைகளை, சில பணிகளை வழங்குகிறார். அது மட்டும் இல்லை, அந்த நிறுவனத்தை அவரே கண்காணிக்கவும் அந்த நிறுவனத்தில் உள்ள பணிகளை ஒருங்கிணைக்கவும் செய்கிறார். He further elaborates that an entrepreneur faces great deal of obstacles and misfortunes and undergoes mental agony and anxiety in the process of organizing any venture. இந்த என்டர்பிரனருக்கு, தொழில் முனைவோருக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் வரும். அதை நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே நிறைய பிரச்சனைகள் வரும். பணத்தை சேர்க்கறது, நிதிக்கு ஏற்பாடு செய்வது என்பது கடினம். இடம் பிடிக்கணுங்கிறது கடினம். திட்டங்களை தீட்ட வேண்டும், யுக்திகளை வகுக்க வேண்டும், மூலப்பொருள்களை வாங்க வேண்டும், பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும், அதனை திட்டமிட்டு தயார் செய்து அதை சந்தையிட்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும். ஆகவே இதில் நிறைய அவருக்கு மென்டல் அகானி, அவருக்கு மனம் சோர்வடைவதற்கு வழி இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகிறதுக்கு வழி இருக்குது, ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய குறுக்கீடுகள், தடைகள் வரும். இந்த மாதிரி உள்ள இடர்கள் அனைத்தையும் அவர் எதிர்கொண்டு அவர் அந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்துகிறார். இன் சம், என்டர்பிரனர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் ஆர்கனைசர். தேர்ட் ஒன் இஸ் என்டர்பிரனர் ஆஸ் அன் இன்னோவேட்டர். ஆர்கனைசர் மட்டும் இல்லை, ரிஸ்க் பேரர் மட்டும் இல்லை, அதை விட முக்கியமானது என்டர்பிரனர் இஸ் அன்
ஆஸ் அன் இன்னோவேட்டர் இவர் வந்து புதுமையாக ஏதாவது செய்வார். செய்கிறதே செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. செய்கிறதே செஞ்சால் கூட அதில் சில புதுமைகளை புகுத்தி புதிய பொருளாக வடிவமைத்து புதிதாக சந்தையிடுவார். புதிய உற்பத்தி முறைகளை கண்டறிவார். புதிய சந்தை முறைகளை புதிய பயன்பாடுகளை சேர்த்து புதிய பொருள்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்துவார். இதுதான் ஜோசப் எஸ் பீட்டருங்கிறவர் சொல்கிறார். In the year 1934, used innovation as a criterion to define an individual entrepreneur. ஒவ்வொரு என்டர்பிரனரும் ஒரு இன்னோவேட்டர். According to him, entrepreneur is one who introduces a brand new product in the market. என்டர்பிரனருங்கிறவர் புதுசாக ஒரு பொருளை சந்தையிடுவதற்காக தொழிலை தொடங்குகிறார். புதிதாக வடிவமைக்கப்பட்ட பொருள், புதிதாக தயாரிக்கப்பட்ட பொருள், இதுவரைக்கும் சந்தையில் இல்லாத ஒரு பொருள் அல்லது ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய பொருளினுடைய வடிவமைப்பையே மாற்றி புதிய பயன்பாடுகளோடு அந்த பொருளை இவர் தயார் செய்து சந்தையில் அறிமுகப்படுத்துகிறார். அதற்காக அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கார். ஸோ ஹீ இஸ் அன் இன்னோவேட்டர். இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஏ நியூ டெக்னாலஜி டு ப்ரொடியூஸ் எ ப்ராடக்ட். பொருளை தயாரிக்கிறதுக்கு புதிய வழிமுறைகளை இவர் கண்டறிவார். Discovers new course of supply of raw materials. இந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருள்களை வெவ்வேறு விகிதத்தில் அவற்றை கலந்து புதிய அளவில் புதிய முறையில் பொருள்களை தயார் செய்வார். டிஸ்கவர்ஸ் நியூ ப்ராடக்ட். புதிய பொருள்களையே இவர் கண்டுபிடிக்கிறாரு, அறிமுகப்படுத்துகிறார். புட்ஸ் இன் எ பிளேஸ் a new form of organization by establishing a monopoly, by dismantling the existing monopoly. ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய மொனோபொலியாக இருக்கக்கூடிய ஏகபோக உரிமை பெற்று இருக்கக்கூடிய நிறுவனங்களை அடித்து வீழ்த்தி இவர் சந்தையில் தனக்குன்னு ஒரு புதிய இடத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இன்னோவேட்டராக, புதிய கண்டுபிடிப்பாளராக இவர் இருக்கிறார். In all the concept of entrepreneur is immediately connected with the three core elements, namely risk bearing, organizing and innovating. என்டர்பிரனருக்கு டெஃபினேஷன் அக்கார்டிங் டு பீட்டர் ஜோசப், entrepreneur is essentially a creative activity. Entrepreneurship is essentially a creative activity. அதாவது புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பணியாக கருதப்படுகிறது, நடவடிக்கையாக கருதப்படுகிறது. என்டர்பிரனர்ஷிப் இஸ் எசென்சியலி எ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. உற்பத்தி செய்யக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை, புதிய பொருளை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறார். புதிய வடிவமைப்போடக்கூடிய பொருள்களை அவர் தயாரிக்க முனைகிறார். It consists of doing such things as are generally not done in ordinary course of business. வேறு யாரும் செய்யாததை இவர் செய்கிறார். An entrepreneur is one who innovates, that is carries out a new combination or enterprise. இவர் புதிதாக சில பொருள்களை உருவாக்குகிறார், புதிய கண்டுபிடிப்புகளை செய்து அதை சந்தையில் அறிமுகப்படுத்துகிறார். In the words of A.H. Cole, the purposeful activity of an individual. In the words of A.H. Cole, the purposeful activity of an individual or group of associated individuals undertaken to initiate, maintain or earn profits by production and distribution of economic goods and services. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பொருள்களை, பணிகளை புதிய முறையில் வடிவமைத்து ஒரு சில நபர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோட அந்த புதிய பொருள்களை உருவாக்கி, புதிய சேவைகளை உருவாக்கி சந்தையில் மக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற நபர்களை தொழில் முனைவோர் அப்படி சொல்கிறார். Now let us see the characteristics of entrepreneur. Characteristics of entrepreneursங்கிறப்ப spirit of enterprise, அடுத்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னோவேஷன், ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், ஹார்ட் ஒர்க், லீடர்ஷிப், ஃபோர்சைட், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங். இதையெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்னு சொல்கிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர், அதாவது ஒரு தொழில் முனைவோரோட இயல்புகள் என்னென்னா, ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ், இவருக்கு ஒரு
ஸ்பிரிட் இருக்கும், துணிகர உணர்வு இருக்கும், துணிச்சலாக செய்வார். லாபம் வருதோ நட்டம் வருதோ, வாழ்வோ சாவோ செய்து பார்த்துருவோம், வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நபர், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர், புதிய பொருள்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நபர், புதிய பணிகளை அறிமுகப்படுத்தக்கூடிய நபர். ஆகவே அந்த துணிகர உணர்வோடு இவர் இருப்பார். Entrepreneur should be bold enough to encounter risk arising from the venture undertaken. Entrepreneur should not be discouraged by setbacks or frustration emerging during the course of entrepreneurial journey. அவரோட பயணத்தில், தொழில் முனைவோரோட பயணத்தில் அவருக்கு வரக்கூடிய பயங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவருக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், இழப்புகள், இதையெல்லாம் புறந்தள்ளி அவர் துணிச்சலோடு அந்த நிறுவனத்தை உருவாக்கி நல்ல முறையில் நடத்துவதற்கான வாய்ப்புகளை அவர் செய்கிறாரு, பெற்றிருக்கிறார். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். என்டர்பிரனரோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கையுடையவராக இருப்பார். என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நபர். என்டர்பிரனர் ஷுட் ஹாவ் எ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் ஹை கோல்ஸ் இன் த பிஸ்னஸ். நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்காக போரிட்டு அந்த குறிக்கோளை அடைவதற்காக ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தன்மை பெற்றவராக இருக்கிறார். The negativities like inconvenience, discomfort, disappointment, reflection, frustration and so on should not weaken his steely resolve to make the venture a grand success. அதாவது அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தும் போது வரக்கூடிய இன்கன்வீனியன்ஸ், அவருக்கு நிறைய குறைபாடுகள் வரும், நிறைய இன்கன்வீனியன்ஸ், சௌரிய குறைச்சல் வரும், வசதி குறைவு வரும், ஏமாற்றங்கள் வரும், ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்புகள், எதிர்பார்ப்புகள் நிறைய பெறாமல் போகும், அச்சம் ஏற்படும். இது எல்லாத்தையும் நீக்கிட்டு புறந்தள்ளிட்டு அவர் உறுதியோடு தன்னம்பிக்கையோடு அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கான முன்னோடி முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வது அது அவரோட இயல்பு. Self-confidence is one of the foremost characteristics of an entrepreneur. Then the next characteristics future is flexibility. அவர் கொஞ்சம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராக இருப்பார். ஸ்டெபனாக அப்படியே நிற்க மாட்டார், அதில் ஸ்பிரிட்டோடு இருப்பார். ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், மாற்றங்கள் அப்பப்போ சந்தையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது, மக்களோட மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, சமுதாயத்தில் உள்ள மாற்றங்கள் என்னவோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாறு போல் தன்னை தயார் செய்து கொண்டு தன்னோட இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளில் அவர் ஈடுபடுகிறார். என்டர்பிரனர் ஷுட் நாட் டாட்லி ஸ்டிக் டு டெசிஷன்ஸ் இன் எ ரிஜிட் ஃபேஷன். அவர் தன்னோட கொள்கைகளில் உறுதியாக இருப்பார், ஆனால் அதே நேரத்தில் மாற்றங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். என்டர்பிரனர் ஷுட் சேஞ்ச் த டெசிஷன்ஸ் மேட் ஆல்ரெடி இன் த லைட் ஆஃப் எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். வெறும் வியாபார நிறுவனம், சந்தையினுடைய சூழலுக்கு தகுந்தாற போல் அவர் தன்னோட முடிவுகளை மாற்றிக்கொள்வார், இலக்குகளை அடைவார். தென் ஃபோர்த் ஒன் இஸ் இன்னோவேஷன். புதிய கண்டுபிடிப்பாளராக இருப்பார். என்டர்பிரனர் ஷுட் கான்ட்ரிபியூட் சம்திங் நியூ ஆர் சம்திங் நீக். அதாவது சந்தைக்கு, மக்களுக்கு, சமூகத்திற்கு அவர் புதுசாக ஒன்றா அறிமுகப்படுத்துகிறார், இல்லை தனிச்சிறப்பு வாய்ந்ததாக அறிமுகப்படுத்துகிறார். சேஞ்சிங் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், நேம்லி நியூ ப்ராடக்ட், நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது புதிய பொருளாக இருக்கலாம், புதிய முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது புதிய முறையில் பொருள்களை கொண்டு சென்று வழங்கலாம், வழங்கல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆடிங் நியூ ஃபீச்சர்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளுக்கே கூடுதலான பணிகளை செய்யக்கூடிய வகையில் அந்த பொருளை உருவாக்கலாம். நியூ ரா மெட்டீரியல்ஸ், புதுசாக வேறு சில மூலப்பொருள்களை பயன்படுத்தி அந்த பொருள்களை தயாரிக்கலாம். ஸோ ஹீ இஸ் அன் இன்னோவேட்டர். இன்னோவேஷன் இஸ் அ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an entrepreneur. ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், வளங்களை இவர் ஒருங்கிணைக்கிறார். என்டர்பிரனர் should have the capability to mobilize tangible inputs like manpower, money, materials, technology, market methods, etc. இதெல்லாம் அவர் ஒருங்கிணைக்கிறார். tangible inputs,
அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய உள்ளீட்டு பொருள்களான டேஞ்சிபிள் இன்புட்ஸ், மேன்பவர் மனித வளம், நிதி, மூலப்பொருள்கள், தொழில்நுட்பம், சந்தை, அப்புறம் உற்பத்தி முறைகள், இதெல்லாம் செய்து அந்த பொருளை தயாரிக்கிறார். ஆகவே வளங்களை ஒருங்கிணைக்கிறார். which are scattered over a wide area and certain intangible inputs like motivation, morale and innovativeness cannot be purchased the market. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இந்த பணிகளை எல்லாம் செய்கிறாரு. என்டர்பிரனர் has to marshal all these tangible and intangible inputs to produce a product successfully. ஒரு பொருளை தயாரிப்பதற்கு தேவையான கண்ணுக்கு தெரியும் பொருள்களையும் கண்ணுக்கு தெரியாத கண்ணால் பார்க்க முடியாத பலவற்றையும் ஏற்பாடு செய்து அந்த பொருளை இறுதியாக வடிவமைத்து புதிதாக தருகிறார், வெற்றி வாகை சூடுகிறார். ஹார்ட் ஒர்க்கு, இவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்புடைய ஒரு நபராக இருக்கிறார். Entrepreneur does hard work to accomplish the goals of the venture successfully. They courageously face the uncertainties, risk and constraints. They should not blame the uncontrollable factors. அதாவது அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் ஏமாற்றங்கள் வரும்போது காரணங்களை சொல்லுவது கிடையாது. அதாவது தோல்விக்கான காரணங்களை சொல்லி தப்பிக்கிறது கிடையாது. அவர் அந்த காரணங்களையெல்லாம் கடந்து வெற்றி தேடுவதற்காக பயணிக்கிறார். தே ஷுட் ஸ்பெண்ட் தேர் எனர்ஜி இன் அட்ரஸிங் த இஷ்யூஸ் டு ஸ்டே சக்ஸஸ்ஃபுல். இதையெல்லாம் கடந்து, காரணங்களையெல்லாம் கடந்து, ஏமாற்றங்களை கடந்து, அச்சங்களை கடந்து, இழப்புகளை கடந்து அவர் தன்னுடைய நிறுவனத்திற்கு கடின உழைப்பு தந்து வெற்றி வாகை சூடுகிறார். லீடர்ஷிப், அவர்கிட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கும். தொழில் முனைவோர்கிட்ட ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம் இருக்கும். என்டர்பிரனர் ஷுட் பி ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் த டீம் மெம்பர்ஸ். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவர்களோட பணிகளை மேம்படுத்தி அவர்கள் மேலே ஆர்வம் செலுத்தி அவர்கள் அந்த நிறுவன பணிகளை திறமையாக செய்து முடித்து அந்த நிறுவன குறிக்கோளை அடைவதற்கான வழிகளை அவர் மேற்கொள்கிறார். Entrepreneur should be able to influence the team members by showing sympathy and empathy so as to enable them to contribute positively towards the goals of the venture. Entrepreneur should lead others from the front. அவர் முன்னாடி நின்று லீட் பண்ணுறார், எல்லாத்துக்கும் அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார். அண்ட் பை பர்சனல் எக்ஸாம்பிள், இவரே தானே ஒரு முன்மாதிரியாக இருந்து அனைத்தையும் முன்னின்று நடத்துகிறார். அண்ட் ஷுட் வாக் the talk and effectively take all followers to activate the goals of the venture. அடுத்து foresight, இவருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. Entrepreneur should have a foresight to visualize the future business environment. எதிர்காலத்தில் இந்த சந்தை சூழல் எப்படி மாறும், வணிக சூழல் எப்படி மாறும், எப்படிப்பட்ட பொருள்களை மக்கள் விரும்புவாங்க, மக்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், இந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் தொலைநோக்கு பார்வையின் மூலமாக அவர் கணிக்கிறார். அதற்கு தகுந்தாற் போல செயல்படுகிறார். Entrepreneur should watch the market, consumer attitude, technological developments, etc. and take timely action accordingly. அதாவது அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக, தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் காரணமாக மக்களோட பயன்பாடு கருதி அவ்வப்போது சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணித்து எதிர்காலத்தில் என்ன சூழல் இருக்குங்கிறதையும் கணித்து அதற்கு தகுந்தாற் போல திட்டங்களை தீட்டி இவரை வெற்றி வாகை சூடுகிறார். அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, ஹி ஹாஸ் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. என்டர்பிரனர் ஹாஸ் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, பகுப்பாய்வு திறன் இவருக்கு இருக்கிறது. Entrepreneur should not make decisions on the basis of own prejudice and or personal likes and dislikes. தன்னுடைய விருப்பு வெறுப்பு, தன்னுடைய அனுமானத்தை இவர் எதிர்கொள்வது கிடையாது. அதாவது என்டர்பிரனர் ஷுட் நாட் மேக் டெசிஷன்ஸ், அவர் முடிவெடுக்கிறப்ப தனக்கு பிடித்தமான முடிவுகளை எடுக்கிறது கிடையாது. என்டர்பிரனர் ஷுட் நாட் மேக் டெசிஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓன் ப்ரிஜுடிஸ். அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அவரோட எதிர்பார்ப்பு என்ன, தன்னுடைய கோணத்திலிருந்து பார்க்காம தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி தள்ளிட்டு அவர் பொதுவான பார்வையை வீசுகிறார், பார்வையுடையவராக இருக்கிறார். He should be able
டு அப்ஜெக்டிவ்லி அனலைஸ் த சுச்சுவேஷன் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, சூழல் எப்படி இருக்குது, அதை திறமையாக பார்த்து கணித்து விருப்பு வெறுப்புகளை புறந்தள்ளி என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவு எடுக்கிறார். ஹீ ஷுட் அப்ஸ்டைன் ஃப்ரம் டேக்கிங் எமோஷனல் அண்ட் ஹாஸ்டி டெசிஷன்ஸ். இந்த என்டர்பிரனர் எப்படி இருக்காருன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டார், எமோஷனலாக முடிவு எடுக்க மாட்டார். ஆகவே அவர் எடுக்கக்கூடிய முடிவு தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கிட்டு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய பகுப்பாய்வு திறனுடையவராக இருப்பார். டெசிஷன் மேக்கிங் அதாவது முடிவெடுக்கும் திறன் அவருக்கு உண்டு. ஏன்னா நிறைய பேர் முடிவெடுக்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தவறான முடிவு எடுத்துருவாங்க, அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாங்க, ஆர்வ கோளாறுனால முடிவு எடுத்துருவாங்க. என்டர்பிரனர் தொழில் முனைவோர் அப்படிப்பட்டவர் கிடையாது. என்டர்பிரனர் ஹாஸ் டு டேக் a timely and a correct decision with regard to nature and types of product to be produced. என்ன பொருள் தயாரிக்கணும், அதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும், எப்படி சந்தையிடணும், என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும், எந்த இடத்துல நிறுவனத்தை தொடங்கணும், அது எந்த அளவில் பொருள்களை உற்பத்தி செய்யணும், இதையெல்லாம் அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு முடிவெடுத்து திட்டமிட்டு அதன் பிறகு இந்த பொருள்களை மேற்கொள்கிறார், தயாரிப்பு பணிகளை மேற்கொள்கிறார், நிறுவனத்தை தொடங்குகிறார். ஆகவே Entrepreneur should rationally examine the various factors influencing the decision and take appropriate decision after giving due weight to all the risks embedded in the various factors. எல்லாத்தையும் சரியான முறையில் கவனித்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய முடிவெடுக்கும் திறன் பெற்றவராக இருக்கிறார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.